சம்பந்தி கவனிச்சிங்களா? கவனிச்சேன். மேடம் போலாம், டைம் ஆச்சுன்னு சண்முதியை யாரோ கூப்பிடுறாங்கன்னு பார்த்தா அது நம்ம மாப்பிள்ள தான். கார்த்திக் எப்படி சண்முதி ஆபீஸ்ல, அதுவும் டிரைவர் வேலை? அதான் சம்பந்தி எனக்கும் ஒண்ணும் புரியல. எனக்கு புரிஞ்சு போச்சு. ராஜேஸ்வரிக்கு சண்முதிய பிடிச்சிருக்கு, கார்த்திக்குக்கும் சண்முதிய பிடிச்சிருக்கு. நாம 2 பேரும் சண்முதி கிட்ட பேசி பார்த்துட்டோம். அவ முடியாதுன்னு சொல்லிட்டா. இந்த விஷயத்த நம்ம வீட்டுல போய் சொல்லிட்டோம். அதனாலதான் கார்த்திக் தான் யாருன்னே சொல்லிக்காம சண்முதி ஆபீஸ்ல அவன் டிரைவர் வேலை பார்த்து அவளை சம்மதிக்க வைக்க முயற்சி பண்றான் போல இருக்கு. நல்லதுதானே சம்மதி? ஆமா சம்பந்தி, சண்மதி மட்டும் சம்மதிச்சிட்டா யாரு என்ன செய்ய முடியும்? எப்படி தடுக்க முடியும்? நானும் ஆபீஸ் வேலையை தான் கொஞ்சம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு எங்கேயும் வெளியே போக முடியாது. சரி வாங்க சம்மந்தி போலாம். சம்பந்தி, மாப்பிள்ளைய சின்னதா டென்ஷன் பண்ணி பாப்போமா? டென்ஷன் பண்ணியா? எப்படி சம்மந்தி, எதுக்கு? இல்ல, மாப்பிள்ளைக்கு ஒரு போனை பண்ணி மாப்பிள்ள எங்க இருக்கீங்க, நாங்கெல்லாம் வீட்டுல தான் இருக்கிறோம், ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போகணும், நீங்க சீக்கிரமா கிளம்பி உடனே வீட்டுக்கு வாங்கன்னு அம்மா சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். வேண்டாம் சம்மந்தி, அவன் சண்மதியோட இருக்கான், தேவையில்லாம பதட்டமாகும். எப்படியும் நைட்டு வீட்டுக்கு தானே வரப்போறான். என்னடி இவ இந்த 2 வருஷத்துல ஆளே வேற மாதிரி வந்து நிக்கிறா. என்ன பார்த்தாலே பொட்டி பாம்பா அடங்கி போவா. இன்னைக்கு இந்த பொடி பிடிக்கிறா. இவ என்ன வண்டர் உமன் ஆயிட்டாளோ? அதம்மா எனக்கு ஒண்ணும் புரியல. விட்டா 4 பேருக்கு முன்னாடி என்ன அடிச்சு அவமானப்படுத்தி இருப்பா போல இருக்கு. அவள திடீர்னு கண்ணு முன்னாடி பார்த்ததும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போயிட்டேன். இல்லன்னா அந்த இடத்துலயே அவளுக்கு நல்லா கொடுத்திருப்பேன். இன்னொரு தடவை கையில என்ன முதா, ஏதோ பேசிக்கிட்டு இருந்த, வாசல் வரைக்கும் கேட்டுச்சு, என்ன பார்த்ததும் அமைதியாயிட்ட? வானதிய பார்த்தேன். ஒருவேளை சண்மதியை பார்த்திருப்பாளோ? என்னங்க ஷாக் ஆயிட்டீங்க? கேட்ட உங்களுக்கே இவ்ளோ அதிர்ச்சியா இருக்குன்னா அவளை கண்ணால பாத்துட்டு வந்தனே, எனக்கு எப்படி இருக்கும்? என்ன ஒலற? நீ எங்க பார்த்த? சூப்பர் மார்க்கெட்ல தான். அவ Dress எல்லாம் வேற மாதிரி போட்டிருந்தாங்க. நான் வானதி வானதின்னு கூப்பிடுறேன், காதுல கேட்காத மாதிரி பேசாம போயிட்டே இருக்கா. வானதியா இருந்தா அப்படி போயிருப்பாளா? போக மாட்டா. வானதியா இருந்தா கண்டிப்பா போக மாட்டாங்க. ஆனா செத்து போனதா ஊருக்குள்ள கதை கட்டி விட்டுட்டு வேற யாரோ மாதிரி ஏமாத்திக்கிட்டு நடமாடிட்டு இருந்தா வானதின்னு கூப்பிட்டா எப்படி திரும்பி பாப்பா? பாக்காம தான் போவா. என்ன ஒலற? வானதி இறந்து போயிட்டாளே அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோங்க. அவ எப்படியோ தப்பிச்சு வேற மாதிரி உயிரோட தான் இருக்கா. நான் நம்ப மாட்டேன். பா, நானும் பார்த்தேன்ப்பா. நீங்க யாரையோ பார்த்துட்டு வானதின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, அது யாரோலாம் இல்லங்க, வானதி தான். என்னாச்சு சண்மதி? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க?
இல்ல ராஜுமா, எவ்வளவு ஒருத்தி என்ன வானதி வானதின்னு கூப்பிடுறான். டென்ஷன் ஆகாம என்ன பண்ண சொல்றீங்க? ஓங்கி அவ்வளவு மூஞ்சிலி குத்துன்னு போல இருக்கு. ஏன் பேர் என்ன வானதியா? சொல்லுங்க ராஜுமா. சரி, யாரோ ஒருத்தவங்க தான் கூப்பிட்டு இருக்காங்க. நான் பாட்டுக்கு கண்டுக்காம போனேன். அவங்க என்னடானா எனக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு வழிய மறைச்சிட்டு என்ன வானதி கண்டுக்காம போறேன்னு ஓவரா பேசுறாங்க. என்ன பார்த்து திமிரான் வர கேக்குறாங்க. அமுதா சண்மதிய பாத்திருப்பா போல இருக்கே. அவதான் இப்படி எல்லாம் பேசுவா. சண்மதி கிட்ட பேசியிருப்பாளோ? பாத்தீங்களாமா, உங்களுக்கே இது ஷாக்கா இருக்குல்ல. அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சண்மதி, யாரோ ஏதோ சொல்றாங்க. நான் வானதி இல்லன்னு கூலா சொல்லிட்டு வர வேண்டியதானே? எங்க ராஜுமா என்ன சொல்ல விட்டாங்க? தெரியாத மாதிரி நடிக்கிறியான்னு கேக்குறா அந்த பொம்பளை. அந்த பொம்பளை கூட ஒரு பொண்ணு வேற இருந்துச்சு. அது அவ பொண்ணாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் ஓவரா தான் பண்ணிட்டு இருந்துச்சு. பயங்கரமா எனக்கு கோவம் வந்துச்சு ராஜுமா. சரி, பப்ளிக் பிளேஸ் ஆச்சு, எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம்னு அமைதியா வந்துட்டேன். சண்மதி விடு. ராஜுமா, இது எப்படி விட முடியும்? இன்னொரு தடவை வரட்டும் ராஜுமா. அவங்கள சும்மா விடக்கூடாது. தரன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் நியூசன்ஸ் கேஸ்ல உள்ள தள்ளி கம்பி என்ன வைக்கணும். ராஜுமா, எனக்கு என்னமோ என்ன பொண்ணு கேட்டு 2 பெரிய மனுஷங்க வந்தாங்க. அவங்க 2 பேரோட யாரோ ஒருத்தவங்க வைஃபா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை மறுபடியும் அவங்க என்ன பார்த்து நீ வானதி மாதிரி இருக்க, எங்க வீட்டு மருமகளாகன்னு அவங்க கேட்டா நான் டென்ஷன் ஆவன் தெரிஞ்சுதான் அந்த பொம்பளை அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பொம்பளை என் கைய பிடிச்சி இழுப்பான். கண்ணுல மாட்டாமலையா போயிடுவாங்க. அவங்க 2 பேர் மட்டும் கண்ணுல மாட்டட்டும், சும்மா விட மாட்டேன். ராஜிமா, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் பாத்துக்கிறேன், நீங்க ஃப்ரீயா விடுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆபீஸ்க்கு லேட் ஆகுதுல்ல, நீ கிளம்ப. ராஜிமா, அது எனக்கு லஞ்ச் கட்டும்போது கூட ஒரு ஆளுக்கும் சேர்த்து கட்டுறீங்களா? யாருக்கு? உன் ஃப்ரெண்டுக்கா? ஆஹா, ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல ராஜிமா. எங்க லாயர் ஆபீஸ்ல ஒரு டிரைவர் புதுசா சேர்ந்திருக்காருல்ல, அவருக்கு தான். டிரைவருக்கா? அவருக்கு நீயே சாப்பாடு எடுத்துட்டு போற? அது ஒண்ணும் இல்ல ராஜிமா. அவர் ஏதோ கண்ட இடத்துல சாப்பிட்டுட்டு வயிறு ஒத்துக்கல போல, ஃபுட் பாய்சன் ஆயிருச்சு, அதனாலதான். ஆமா, அவனுக்கு வெளி சாப்பாடே ஒத்துக்காது. ராஜிமா, அவருக்கு வெளி சாப்பாடு ஒத்துக்காதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் இதை முடிச்சிட்டு சாப்பிடுறேன். வெயிட் பண்ணுங்க. தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷும் கொடுத்து அமைச்சிருக்காங்க. வாழைப்பூ வடை. தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷா வாழைப்பூ வடை வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சாப்பிடு. தயிர் சாதத்துக்கு வாழைப்பூ வடை. இது அம்மாவோட காம்பினேஷன் ஆச்சே. ஏங்க, இந்த சாப்பாடெல்லாம் யார் செஞ்சதுன்னு சொன்னீங்க? எங்க வீட்டு சமையல்கார அம்மா. ஏன்? இல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால எங்க அம்மா எனக்கு அடிக்கடி செஞ்சு தருவாங்க. இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான டிஷ், அதனாலதான் கேட்டேன். எனக்கும் இந்த காம்பினேஷனை கேட்கும்போது புதுசா தான் இருந்துச்சு. ஆனா சாப்பிடும் போது நல்லா இருக்கும். சாப்பிடு. ஆமா, எப்படி உங்க அம்மா கைப்பக்குவம் மாதிரி எங்க வீட்டு சமையல்கார அம்மா சமைச்சிருக்காங்களா? ரொம்ப நல்லாவே சமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட எங்க அம்மா சமைச்ச மாதிரியே இருக்கு. உண்மையிலேயே உங்க வீட்டு சமையல்கார அம்மாக்கு உங்க மேல ரொம்ப ரொம்ப அக்கறைன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்ற? இந்த வாழைப்பூவை வச்சு எந்த ஒரு டிஷ்ஷையும் செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதை பார்த்து பார்த்து உள்ள இருக்க எல்லாத்தையும் எடுத்து அதுல எது தேவை எது தேவையில்லைன்னு பிரிச்சு பிரிச்சு அத சமையல் செய்யறது ரொம்ப கஷ்டம். அவங்க கடமைக்குன்னு ஏதோ செஞ்சு கொடுக்கணும்னு செய்யாம உங்க மேல இவ்வளவு அக்கறை இருக்க போய்தான் இவ்வளவு சிரமம் எடுத்து இப்படி ஒரு ஸ்பெஷல் ஐட்டமா செஞ்சு கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தான்.
நீ சொன்னாலும் சொல்லலனாலும் அவங்களுக்கு என் மேல அக்கறை ஜாஸ்தி தான். ஏன் கார்த்திக், சமையல பத்தி இவ்ளோ விஷயம் சொல்றியே, உனக்கு சமைக்க தெரியுமா? ஐயோ, சமைக்கலாம் தெரியாதுங்க. யாராவது சமைச்சா கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவேன். அப்படியா? ஆமா. ஆனா அதை விட இந்த மாதிரி யாராவது சூப்பரா சமைச்சு கொடுத்தாங்கன்னு வைங்க, நல்லா சாப்பிடுவேன். அதையே ராஜமா கேக்குறீங்க. டிரைவருக்கு நான் போய் சாப்பாடு கொடுத்தனா அதுக்கு பதிலா மாம்பழம் வாங்கி கொடுத்தாலே ஆச்சுன்னு கொடுத்திருக்காரு. அப்படியா? ஆமா, உங்களுக்கு தான். எனக்கா? ஆமா, உங்க சாப்பாட்ட புகழ்ந்து தள்ளிட்டாரு. அதுல இன்னொன்னு என்னன்னு தெரியுமா? என்னென்னலாம் சொன்னாருன்னு தெரியுமா? சாப்பாடு அப்படியே எங்க அம்மா சமைக்கிற மாதிரி இருக்குன்னு விட்டு வேற. நானே அங்க ஆடி போயிட்டேன். ரொம்ப நல்ல பையன் போல இருக்க. ரொம்ப இல்ல ராஜிமா, ரொம்ப ரொம்ப நல்ல பையன். ஆனா என்ன கொஞ்சம் பயந்தாங்கோலிதான். சில பேரோட சுபாவம் அப்படி இருக்கும், ஆனா தைரியமா இருப்பாங்க. அந்த அளவுக்குலாம் நான் அவரை கூர்ந்து கவனிக்கல ராஜிமா. இனிமே கவனி. நான் ஏன் அவரை கவனிக்கணும்? இல்ல, நல்ல பையன்னு சொல்ற, அதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல பையன்னு சொல்ற. சாப்பாடெல்லாம் வேற எடுத்துட்டு போற, மாம்பழம் வேற வாங்கிட்டு வர. ராஜிமா, மாம்பழம் எனக்கு கிடையாது, உங்களுக்கு தான். சரி இருக்கட்டுமே. நான் வேற நீ வேறயா? நீ கேட்டதுனால நான் சாப்பாடு கொடுத்து விட்டேன். ஆமா, அவன் வயிறு வலி பரவாயில்லையா? அதெல்லாம் நான் கேக்கலையே. ஏன் கேக்கலமா? பாவம் இல்லையா? ராஜிமா, அவர் என் கம்பெனியோட டிரைவர், அவ்வளவுதான். எனக்கும் அவருக்கும் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, ஓகேவா? இல்ல, பொதுவா மனுஷங்களை மனுஷனா பாக்குறது நல்ல குணம் தானே. அது ஒண்ணு இருக்கிறதுனாலதான் நீ சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்க. ஆமா, இந்த அன்பும் அக்கறையும் தான் பெருசா வளரும். என்ன வளரும்? என்ன அவரை லவ் பண்றாருன்றதும் இல்ல அவரை நான் லவ் பண்றேன்றதும் நானா வந்து சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா? சொன்னா என்ன தப்பு இருக்கு? பிடிச்சிருந்தா சண்மதி, உனக்கு அந்த பையனை பிடிக்கலையா? ராஜிமா, நீங்க என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல, இந்த காலத்துல நல்ல பையன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. ராஜிமா, நீங்க விட்டா என்னை இழுத்துட்டு போய் அந்த பையன் கூட கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க. அதுக்கு தானே வந்திருக்கேன். ராஜிமா, என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, அந்த பையனை பத்தி பேசும்போது உன் முகத்துல ஒரு புன்னகை வருது, அத கவனிச்சேன். ராஜிமா, சரி இப்ப பாருங்க. அந்த டிரைவர் பையன் ரொம்ப நல்ல பையன் தான். இங்க என்னடா பண்ற? உன் காதுன்னு செவிடா, கேக்குறதுக்கு பதில் சொல்ல மாட்டியா? அன்னைக்கு நீ பண்ண காரியத்துக்கு சரியான பதில் சொல்லதான் இன்னைக்கு வந்திருக்க. ஓகே, புரிஞ்சிச்சு. நீ இப்ப என்கிட்ட பிரச்சனை பண்ணலான்னு வந்திருக்கல? பார்த்தல, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. வக்கீலம்மானா வக்கீலம்மா தான். பேசிக்கிட்டே இருக்கேன், எங்க போற?
என்னம்மா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சீக்கிரம் வர மாதிரி இருக்கு? ரொம்ப டயர்டா இருக்க? ஆபீஸ்ல வேலை ஜாஸ்தியோ? நான் வேணா உனக்கு டீ போட்டு கொண்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ராஜுமா. எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? என்ன ஆச்சு? ஒரு தடவை இந்த ஏரியா கவுன்சிலரோட பையன் காலேஜ் பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். நான் போய் அவன் சட்டைய கழட்டி அடிச்சு ஓட விட்டதா உங்ககிட்ட சொல்லிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஆமா. இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு போனப்போ அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க. என்கிட்ட பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? நல்ல வேலை, கரெக்டான நேரத்துல எங்க ஆபீஸ் டிரைவர் வந்து என்ன காப்பாத்தினாரு. ஆனா பாவம் ராஜுமா, அவரு என்ன காப்பாத்த போய் அவருக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு? என்ன கார்த்திக், கையில இவ்வளவு பெரிய அடிபட்டு இருக்கு, என்னடா ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சின்ன கையந்தான், பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. ஏப்பா அதான் என்ன நடந்துச்சுன்னு கேக்குறான்ல. அப்பா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் என்ன மாப்ள, போற வர்ற இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? இவ்வளவு பெரிய காயம் படுற அளவுக்கு என்ன மாப்ள நடந்துச்சு? கார்த்திக் இப்பவாவது பதில் சொல்லுப்பா, என்னாச்சு? சம்பந்தி, மாப்பிள்ள ஏதோ நம்ம கிட்ட மறைக்கிறாரு. மாப்பிள்ள என்னதான் நடந்துச்சு சொல்லுங்க மாப்பிள்ள. அது மாமா, நானும் என் ஃப்ரெண்டும் சைட்டை பார்க்க போனோம். அப்போ கொஞ்சம் கவனிக்காம போயிட்டேன். அங்க பில்டிங் சைடுல இருந்த கம்பி கொஞ்சம் லைட்டா கிழிச்சிருச்சு, அவ்வளவுதான். ஓ சரி சரி. என்ன மாப்பிள்ள, சைட்டுக்கு போறேன் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது என்ன சைட்டு? அந்த பிசினஸ் டீலிங் முடிஞ்சா இல்லையா? அது ஆக்சுவலி அது வந்து மாமா, அந்த சைட்டு நாங்க பார்த்துட்டு அப்புறமாட்டி இது. அட என்ன சம்பந்தி இப்படி கேட்டீங்க? அதான் அந்த யூஎஸ் ஃப்ரெண்டு. ஓ அதுவா? அவர் கூட சேர்ந்துதான் கார்த்திக் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ண போறான் இல்ல கார்த்திக்? ஆமாப்பா, கரெக்டா சொன்னீங்க. இல்ல மாப்பிள்ள, ரொம்ப நாளா இதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எப்பதான் அந்த சைட்ட இல்ல அந்த பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க? மாமா இன்னும் அதை கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிவிடும் மாமா. இது கொஞ்சம் பெரிய லெவல் பிசினஸா, அதான் கொஞ்சம் டைம் ஆகுது, வேற ஒண்ணும் இல்ல. இது மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னு வைங்க, பல கோடி டர்ன் வரும். கார்த்திக், அந்த யூஎஸ் ஃப்ரெண்ட எங்களுக்கே பார்க்கணும் போல இருக்குதுப்பா. ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. இப்போ என்ன கேட்டீங்க? அது இல்லப்பா, அந்த யூஎஸ் ஃப்ரெண்ட். என்ன பண்ணீங்க? அவன் யாரு? அவன் லெவல் என்ன? அவன் எப்படிப்பா நம்ம வீட்டுக்குலாம் வருவான்? சார், முதல்ல இந்த பிசினஸ் டீலிங் முடியட்டும், அப்புறமா நான் வேணா உங்க 2 பேருக்காக ரிக்வெஸ்ட் பண்ணி பாக்குறேன், உங்களுக்காக கேட்டு பாக்குறேன். ஆனா ஒண்ணு, அதுக்கப்புறம் வரதும் வராதும் அவகிட்ட தான் இருக்கு, ஓகேவா? என்ன மாப்பிள்ள, ஏதோ 4 நட்சத்திரம் பார்த்து பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வர மாதிரியே பேசுறீங்க. ஹலோ, நான் லாயர் சண்மதி தான் பேசுறேன், சொல்லுங்க. என்னது, உங்க சொத்த போலி டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி வித்துட்டாங்களா? சரி, நீங்க கவலைப்படாதீங்க. IPC 419, 450, 420
எல்லாத்துலயும் கேஸ் போட்டு வித்தவன உள்ள தள்ளிடலாம். என்னம்மா இவ? திருட்டுத்தனம் பண்ணிட்டு உங்களுக்கு கொலை மிரட்டல் வேற விடுறாங்களா? ஐபிசி செக்ஷன் 307 அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடலாம். அவங்க ஆயுசுக்கும் வெளியே வர முடியாது. நீங்க ஆபீஸ்க்கு வாங்க, நம்ம சீனியர் லாயர் கிட்ட பேசுவோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். ஓகே. என்னம்மா லா பாயிண்ட அடுக்கிக்கிட்டே போறா? ஏய், என்னடி பெரிய லா பாயிண்ட்? 4 செக்ஷன் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு கண்ணை முடிக்கிட்டு சொன்னான்னா உடனே ஒரு பெரிய லாயர் ஆயிடுவாளா? சில சமயம் போலி டாக்டருங்க ஆபரேஷன் செஞ்சு மாட்டிக்கிறத நம்ம பாத்திருக்கோம். உள்ள வாங்க. உட்காருங்க சார். இல்ல இருக்கட்டும் சார், பரவாயில்ல. சொல்லுங்க சார், என்ன விஷயமா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? என்னோட பையன் உங்க பொண்ணுகிட்ட கொஞ்சம் தப்பா நடந்துக்கிட்டான். கேள்விப்பட்டேன், அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். டேய், மன்னிப்பு கேள்றா. இனிமே அந்த பொண்ணுகிட்ட எந்த வம்பும் பண்ண மாட்டேன்னு மன்னிப்பு கேளு. என்ன மாதிரி ஆளுக்கு ஒரு டைம் கெட்ட பேர் வந்துச்சுன்னா அப்புறம் ஜென்மத்துக்கு எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இப்ப நீ மன்னிப்பு கேக்குறியா இல்ல நான் கேட்கணுமா? என்னை மன்னிச்சிருங்க, நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். சண்மதி, பெரிய மனுஷங்க வீடு தேடி வந்து மன்னிப்பு கேக்குறாங்கல்ல, ஏன் பேசாம இருக்க? என்கிட்ட இல்ல, இனிமே எந்த பொண்ணுகிட்ட நீ வம்பு பண்ணக்கூடாது. உனக்கு ஏதோ பிரச்சனை போல நான் செம்ம டென்ஷன் ஆயிட்டேன். நீ மட்டும் எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு வராம இருந்திருந்த நானே கிளம்பி உன் வீட்டுக்கு வந்திருப்பேன். ஐயோ, என்னாச்சு? ஏன் டென்ஷன்? என்ன விடுங்க, நான் போன் எடுக்கலன்னா வீட்டுக்கே வந்திருப்பேன்னு சொன்னீங்க. ஏங்க என்னாச்சு, அவ்வளவு டென்ஷன்? எனக்காக நீங்க உங்க கையில வெட்டு வாங்கி என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. நான் டென்ஷன் ஆக மாட்டேனா? நான் ஒரு பயந்தாங்கோலிங்க. நீங்க மயக்கமே விழுந்துட்டீங்க. இல்லனா நீங்களே உங்களை போராட்டி போட்டு அடிச்சிருப்பீங்க. நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆஹா, மெல்ட் ஆகுறா மெல்ட் ஆகுறா. ஏங்க இப்படி பாக்குறீங்க? இல்ல, நம்மள பத்தி ஒருத்தவங்க கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு நாம நினைக்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல, அதான். ஆனா நான் பயந்தாங்கோலின்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கேன். என்ன யோசிக்கிற? நான் உன்னை சரியா தானே புரிஞ்சு வச்சிருக்கேன். நான் ஒரு பயந்தாங்கோலினா? ஆமா, அதான உண்மை. நம்மள பிடிச்சவங்க நம்மள பத்தி சொல்ற அபிப்பிராயம் கரெக்ட்னா நம்ம எப்பவுமே அதை ஏத்துக்கணும். தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? எல்லாத்துக்கும் தான். முக்கியமா என்ன காப்பாத்தி என்ன தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்க. ஆமா, என்ன எப்படி நீ தூக்கிட்டு போன? நான் பார்க்கதான் ஒல்லி, ஆனா போன் வெயிட் ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் அடிப்பட்ட கையோட தூக்கிட்டு போயிருக்கியே. நான் நடந்தது எல்லாத்தையும் எங்க அம்மா கிட்ட சொன்னா, எங்க அம்மா அந்த பையனை நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வா, என் கையால நான் காஃபி குடுக்கணும்னு சொன்னாங்க. எங்க அம்மாவோட காஃபி சுமாரா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஆனா எங்க வீட்டு சமையல்காரமா இருக்காங்களா, அவங்க சூப்பரா காஃபி போடுவாங்க. ஆனா அவங்க ஏதோ கோயிலுக்கு போயிருக்காங்களாமா, அதான் வர முடியலன்னு சொன்னாங்க. பட் எப்ப வராங்கன்னு தெரியல. சரி கார்த்திக், எப்போ வீட்டுக்கு வர? எப்ப வரீங்க? என்ன மரியாதை ரொம்ப கூடுது? நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க, அதான் நீங்கன்னு கூப்பிடுறது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, அதனாலதான். ஆனா என்ன பேர் சொல்லி கூப்பிடுறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சார், யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்?
டேய் என்னடா மறுபடியும் ஏதாவது வம்பு இழுத்துட்டு வந்துட்டியா? தபார் இப்போதான் நான் கவுன்சிலர் ஆயிருக்கேன். கவுன்சிலர் ஆகிறதுக்கு இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு. இதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆகணும், மினிஸ்டர் ஆகணும். என் கனவுல மண்டலி போட்டுறாங்க. சார் என்ன சார் நடந்தது? நான் ஒருத்தைய குத்த போனேன். இவன் குறுக்க வந்துட்டான். அவர் குறுக்க வந்து உன்னையும் அந்த புண்ணியம் காப்பாத்திருக்காருப்பா. ஏதோ தப்பு பண்ணவர் மாதிரி கேக்குற. சார் இவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். சார் என்கிட்ட ஒண்ணு நீங்க மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம். அந்த பொண்ணு வீட்டுல வந்து மன்னிப்பு கேளுங்க, அது போதும். பயமுறா கேக்குறேன் சார், கண்டிப்பா கேக்குறேன். உட்காருங்க உட்காருங்க தம்பி. என்ன யோசிக்கிறீங்க? உட்காருங்க தம்பி. சொல்றாங்கல்ல, உட்காருங்க. இந்தாங்க. கார்த்திக் எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? உட்காருங்க உட்காருங்க. தம்பி, சண்மதியை நீங்க காப்பாத்தினதுக்கு நன்றி சொல்லதான் கூப்பிட்டேன். ரொம்ப நன்றி தம்பி. நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஒரு தப்பு நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நல்ல பழக்கம் தான். கண்ணுக்கு முன்னாடி தப்பு நடந்தா தட்டி கேட்கறது நல்ல பழக்கம். ஆனா விசாரிக்கணும். என்னாச்சுங்க உங்களுக்கு? தம்பி, அவரை கண்டுக்காதீங்க. பெரிய லாயர் இல்லையா? வீட்டை சில நேரம் கோர்ட்டுன்னு நினைச்சுக்குவாரு. நீங்க சண்மதியோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. அதை விட முக்கியமான விஷயம், அந்த கவுன்சிலர் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட பேசி இங்க வந்து சண்மதி கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சீங்கல்ல, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தம்பி. தம்பி, என் பொண்ணு எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுவா. மங்கை, உன் ஓட்டு வாய வச்சுட்டு சும்மா இரு. அண்ணி, அண்ணி, இதோ வந்துட்டு சண்மதி. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க. ஐயோ, நான் இவ்வளவு சாப்பிட மாட்டேங்க. கார்த்திக், இதெல்லாம் எங்க வீட்டு ஸ்வீட்ஸ் தான், பயப்படாம சாப்பிடலாம். முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க. முடியலன்னா சொல்லுங்க, பார்சல் பண்ணி கொடுத்துடுறோம். இந்தாங்க, எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். ஆமா, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன். எங்க அப்பா உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? ரொம்ப முன்னாடி தெரியாது, இப்பதான் கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சது. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். சார், அந்த பசங்களை வான் பண்ணி அனுப்பிச்சாச்சு. ஆனா அந்த லேடியை மட்டும் ரிமாண்ட் பண்ணியாச்சு சார். ரொம்ப தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர். மா, அந்த பசங்களை வான் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்களா? அந்த லேடியை மட்டும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. செம்மப்பா. ஆமா, ஆனா யாரோ ஒருத்தர் உங்களை பணம் கொடுக்க வச்சாருன்னு சொன்னீங்கல்ல, அது யாரு? சக்தி வாய்ந்த அந்த அம்மன் நம்மளுடைய வேண்டுதலை கண்டிப்பா நிறைவேற்றும். இந்த கயிறு எப்பவும் உன் கையிலேயே இருக்கணும். சரிம்மா, உங்களோட விருப்பம் தான் என்னோட விருப்பம். இந்த கயிறு எப்போ என்னோட கையிலே இருக்கும். ராஜி, சண்மதி இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுன்றதுக்காக நீ உன் மனசையும் உடம்பையும் வருத்திக்கிட்டு ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கிறன்னு எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். உன்னுடைய கஷ்டம் வீண் போகவே போகாது. கண்டிப்பா சண்மதி இந்த வீட்டுக்கு மருமகளா வருவா. அந்த நாள் எப்போ வரும்னு காத்துட்டு இருக்கேங்க. அவ மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா பழைய கலகலப்பு வந்துருங்க. அதுல என்ன சந்தேகம் ராஜி? கண்டிப்பா நம்ம எல்லாரும் பழையபடி சந்தோஷமா இருப்போம். என்ன சம்பந்தி, நான் சொல்றது சரிதானே? ஆமா சம்பந்தி, கண்டிப்பா. அப்புறம் ராஜி, உன்னுடைய வேண்டுதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல?
முடிஞ்சிருச்சுங்க. அப்ப இனிமேல் கோயிலுக்கு போற வேலையே இருக்காது. முழுசா ஆபீஸ் வேலையை போய் பார்க்கலாம். என்ன கரெக்ட் தானே? கோயிலுக்கு போகாம எப்படிங்க இருக்க முடியும்? அப்பப்போ மன ஆறுதலுக்கு போய் தானே ஆகணும். ஆனா இன்னைக்கு ஆபீஸ்க்கு தான் போறேன். அப்புறம் என்ன, நீ அம்மா கூட ஆபீஸ் போயிட்டு வாடா. இல்லப்பா, அது வந்து நானே ஓ ஓகே ஓகே, புரியுது புரியுது. நீ ஏதோ ஃப்ரெண்டு கூட சைட்டை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தல, போயிட்டு வா போயிட்டு வா. சரி ராஜி, டைம் ஆச்சு, நீ கிளம்பு. சரிங்க, அப்ப நான் ஆபீஸ் கிளம்புறேன். கார்த்திக், நீயும் கிளம்பு, உன் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ண போறாங்க. சரிங்கப்பா. பாத்தீங்களா சம்பந்தி, ஆபீஸ்க்கு போன்னு சொன்னதும் அவருடைய முகம் அப்படியே மாறி போச்சு. என்ன சம்பந்தி, நீங்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து உங்க முகமே வாடி போயிருக்கு. சம்பந்தி, நாம 2 பேரும் சண்மதிய பொண்ணு கேட்டு போன விஷயம் அமுதாவுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்றீங்க சம்பந்தி? அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அவ ஒரு முறை என்கிட்ட வானத்தி மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னான். அவகிட்ட என்ன வளர்ற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு வந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் எப்படியோ சண்மதிய ஃபாலோ பண்ணி போய் நாம பொண்ணு கேட்ட விஷயம் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்க. என்ன சம்பந்தி முறைக்கிறா? அப்ப முறைச்சாலும் பரவாயில்ல சம்பந்தி, கெஞ்சி கூத்தாடியாவது நாம நினைச்சத சாதிச்சாகணும். ஆமா சம்பந்தி. 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? உன்னை பார்க்கத்தாம வந்தோம். உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? ஏன் இப்படி திரும்ப திரும்ப வந்து என்ன டார்ச்சர் பண்றீங்க? கத்தாதம்மா, நீ பாக்குறதுக்கு அப்படியே மருமக மாதிரி இருக்கறனாலதான் திரும்ப திரும்ப நான் உன்னை தேடி வரமா. அங்கிள், உங்க மருமக மாதிரி தான் இருக்கேன். ஆனா நீங்க என்னவோ உங்க சொந்த மருமக மாதிரி நினைச்சு அன்னைக்கு வீட்டுக்கு வேற வந்துட்டீங்க. அதுவும் இல்லாம போற இடத்துக்குலாம் வந்து டிஸ்டர்ப் வேற பண்றீங்க. 2 பேரும் என்னதான் அங்கிள் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அம்மாமா, நிஜமாவே அவர் உன்னை தான் வீட்டு மருமகளை ஆக்கிக்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் போராடுறாருமா. அது ஏமா உனக்கு புரிய மாட்டேங்குது? ஷோ முதல்ல நீங்க ஏன் நன்மை புரிஞ்சுக்கோங்க அங்கிள். எங்க இருக்க? பார்க்கிங்ல இடம் இல்ல, பக்கத்துல காரை பார்க் பண்ணிருக்கேன். இதோ கார் எடுத்துட்டு வா. சீக்கிரம் வா. ஏதோ உங்க மருமகளை இன்னொரு பிறவி எடுத்துட்டு வந்த மாதிரி என்கிட்ட பேசுறதை தயவு செஞ்சு நிறுத்துங்க அங்கிள். உங்க மருமக வேற, நான் வேற. எனக்கு தெரிஞ்சு நீங்க உங்க வீட்டுக்கு மருமகளை தேடி வந்த மாதிரி தெரியல. ஏற்கனவே இருந்த ஒருத்தவங்களுக்கு இப்ப ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆள் தேடுற மாதிரி இருக்கு. இதுக்கு நான் இல்ல, வேற எந்த ஒரு பொண்ணு ஒத்துக்க மாட்டான்.